திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 861. அதிகாரம் பகை மாட்சி. கேகய நாட்டை ஆண்டு வந்த கிருதவிரியன் என்பவருக்கும் சுனந்தை என்பவருக்கும் மகனாக பிறந்தவர் கார்த்தவீரியார்ச்சுனன். அவர் பிறக்கும்போது கைகள் இல்லாமல் பிறந்ததால் அதனை கண்டு பெற்றோர்கள் மிகவும் வருந்தினார்கள். தன் கையில்லா குறை நீங்க அவர் பல தவங்கள் செய்தார். அதன் பயனாக அவருக்கு 1000 கைகள் முளைத்தன. அது மட்டுமல்ல, அவரை கண்டால் அனைவரும் பயப்படும் வகையில் உடல் வலிமையும் காற்றைப் போல எங்கும் தடையின்றி திரியும் வல்லமையும் பெற்றிருந்தார். ஒரு சமயம் நர்மதா நதியில் நீராடச் சென்றார். தன் 1000 கைகளால் நீரை அணைபோல் தேக்கி வைத்து அதில் நீராடி மகிழ்ந்தார். அப்போது நதியின் மேற்புறமாக 20 தோள்களை உடைய ராவணன் லிங்கத்தை வைத்து சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். கார்த்தவீரியார்ச்சுனன் நீராடி முடித்ததும் அணைபோல் வைத்திருந்த தன் 1000 கைகளை எடுத்தார். அப்போது நீர் வேகமாக பிரவாகம் எடுத்து ஓடியது. அவ்வெள்ளம் நதியோரம் பூஜை செய்து கொண்டிருந்த ராவணனின் பூஜை பொருட்களை அடித்துச் சென்றது. திடீர் வெள்ளத்திற்கான காரணத்தை ராவணனின் வீரர்கள் உடனே அறிந்து வந்து கூறினர். இதனால் ராவணன் சீறி எழுந்து கார்த்தவீரியார்ச்சுனனின் வலிமையை உணராமல் அவரை யுத்தத்திற்கு அழைத்தார். அப்போது கார்த்தவீரியார்ச்சுனனின் அமைச்சர்கள், மன்னர் இப்பொழுது யுத்தம் செய்யும் மனநிலையில் இல்லை, இன்று இரவு வரை பொறுத்திருங்கள் என்று கூறினர். ஆனால் ராவணன் மட்டும் அதை பொருட்படுத்தாமல் கார்த்தவீரியார்ச்சுனனின் அமைச்சர்களை துவம்சம் செய்தார். இதை எறிந்த கார்த்தவீரியார்ச்சுனன் சீறி எழுந்து சண்டையிடத் தொடங்கினார். தன் 1000 கரங்களாலும் ராவணனை இருக்க கட்டி தனது பட்டணமான மாகிஸ்மதிக்கு கொண்டு சென்று சிறை வைத்தார். இதை அறிந்த புலஸ்திய முனிவர் அங்கு வந்து, ராவணன் என் பேரன், அவனை விட்டுவிடு, இதுவே நீ எனக்கு தரும் தானமாகும் என்று யாசித்தார். உடனே அவர் மீது இரக்கம் கொண்டு ராவணனை விடுவித்தார். பகைவர் தம்மை விட வலியவர் என்றால் அவரை எதிர்ப்பதை தவிர்க்க வேண்டும். மெலியவர் மீது பகை கொண்டு போர் செய்தலை விரும்ப வேண்டும் என்பதை வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக. ஓம்பா மெலியார் மேல் மேக பகை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வலிமையானவரிடம் பகை அழிக்கும், மெலியாரிடம் பகை ஜெயிக்கும்.